பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வெள்ள நிவாரண உதவிகளை வழங்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சுமார் 300 பேருக்கு வெள்ள நிவாரண உதவிகளை விஜய் வழங்க உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வெள்ள நிவாரண உதவிகள் வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும், சென்னையை அடுத்துள்ள பனையூர் அலுவலகத்தில் நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார் விஜய் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். வெள்ள நிவாரண உதவிகள் வழங்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக 300 நபர்களுக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த நிவாரண உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது? நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக கரையை கடக்கும் போது பெரிய அளவுல இல்லை என்றாலும் வட உள் மாவட்டங்கள அதிக அளவுல இந்த பெஞ்சல் புயல் என்பது பாதித்திருக்கிறது. இதன் காரணமாக வட உள் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல பாதிக்கப்படைந்த பகுதி மக்களை தனித்தனியாக சந்தித்து நிவாரணம் அளிக்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில இன்று சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதிகளை சேர்ந்தவர்களும் அதே போல சென்னையில பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைந்த பொதுமக்களை 300 பேரை நேரில் அழைத்து அவர்களுக்கான நிவாரண பொருட்களையும் அதே போல வீடுகளில் இருந்தவர்களுக்கான நிவாரண தொகையையும் தமிழக வெற்றி கழக தலைவர் அளிக்க உள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இன்று மதியம் 2 மணிக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே யார் யாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை பட்டியலிட்டு அவர்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நேரடியாக கட்சி மூலமாகவே அந்த பனையூருக்கு அழைத்து வரப்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு அவர்களை மீண்டும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் துவங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 2 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.